அனைவருக்கும் வணக்கம். ஆலி பாடல் வெளியீட்டு விழா. அந்த அழைப்புகளை பார்த்தேன். ஆலி ஆல்பம் வெளியீட்டுக்கு கூல் சுரேஷ் வராருன்னு இருந்துச்சு. அதுல ரொம்ப கூறாப்லே. அவரே ஒரு டிஃபரெண்டான ஆளு கூல் சுரேஷ். இப்போ ஒரு காவல்துறை சம்பந்தமா படம் வச்சுங்களேன், போலீஸ் வந்து உட்காந்துருவாரு. ஒரு மிலிட்ரி சம்பந்தம் பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி மேல வந்து உட்காந்துருவாரு. ஒரு வீரப்பன் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் வீரப்பனா வந்து உட்காந்துட்டாரு. அப்புறம் கன்னி அப்படின்னு ஒரு படம் ஆடியோ ரிலீஸ். அப்படியே அப்படியே சன்மிங் மாதிரி கமாசமா அவங்களுக்கு கட்டு செட் ஆகல. லேடிஸா உட்காந்துட்டாரு. நான் நினைச்சேன் இப்போ ஆலின்னு ஒரு படம் பாடல் வெளியிட்டுல ஆலினா கடல். இது எப்படி வரப்போறாரு? கடல் கன்னியா வரப்போறாரா? ஆனா பார்த்தா அதுக்கும் ஒரு கட்டப்பட வந்துட்டாரு. அந்த கடல் அலை இருக்குல்ல, அது மாதிரி பேண்ட பாருங்க. அலையா அவரே கிழிச்சு விட்டுருக்காரு. ஆமா ஆமா. அதனால அவருடைய கொள்கையில மாற்றமே இல்லை. நண்டு தான் பாத்துங்க. பாடல் பார்த்தோம். இயக்குனர் ஈசான் ஈசன் சொல்லலாம். ஈசானிய மூளையும் அதுவும் ஈசன் வரும். ஆமா, வீட்டுக்கு முக்கியமானது ஈசானிய மூளை தான். அதுக்கு அது கரெக்டா இருக்கணும் எப்பவுமே. அங்கேருந்து டாய்லெட் இருக்கக்கூடாது, கிணறு கூடாது, சில வாஸ்துப்படி. அந்த மாதிரி இந்த ஈசானால ஈசானிய மூளை தான். இந்த ஆலி பாடலுக்கு இவர் ரொம்ப இவர்தான் முக்கியம். அவன் சொன்ன ஒரு பாடல் மனோஜ். ஆமா, நல்ல ஒரு ஒரு அந்நியமான வார்த்தைகள், ஒரு காதல் தகுந்திய வார்த்தையெல்லாம் அவர் நிரப்பியிருந்தாரு. அதுல சாங் பார்க்கும்போது ஆக்சுவலி ஒரு பெண்ணை காதலிக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் வர விஷயம்தான். ஆனா பொண்டாடி காதலிக்கிறது தான் அபூர்வம். தானே? இதுல பொண்டாடி காதலிச்சிருக்காரு ஹீரோ. ஆமா, அதுல ஒரு பெண்ணை காதலிக்கும் போது காதலனா இருப்போம். ஆனா ஒரு கணவனா ஒரு மனைவியை காதலிக்கும் போதுதான் நம்ம ஒரு மனிதனா இருப்போம். ஒன்னு சொன்னார், நல்ல மனிதனாய் பிறப்பது பாக்கியம்னாரு. பிறப்பது பாக்கியம். நம்ம மனிதனா வாழ்றோமா? மனிதனா இருக்கிறோமா? நம்ம வருஷம் நடந்துக்கிறோமா? எல்லாருமே வருஷம் பிறக்கிறோம். ஒன்னு ஆண் குழந்தை, பெண் குழந்தை. நம்ம வருஷம் வாழ்றாங்கிற கேள்வி. மனுஷனா பிறக்கிறது ஆண்டும் கொடுத்த பாக்கியம். மனிதனாக வாழ்வது நமக்கு நாமே கொடுக்குற பாக்கியம். அது ஆண்டும் கொடுக்க முடியாது. அந்த சிறப்பு நம்ம தான் பண்ணிக்க முடியும். அதுல ஒரு கணவன் மனைவி உறவு, அதுல முக்கியமா நல்ல விஷயம் இருந்துச்சு. ஆனா செட் ஆயிடுச்சா? ஓகே. ஒரு மனைவி அந்த கர்ப்ப காலத்துல கர்ப்பமா இருக்கும்போது அப்பதான் கணவன் முழுசா அவங்களுக்கு கவனிச்சுக்கணும். மற்ற நேரமா அவங்க அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்கதான் நம்மளை கவனிச்சுப்பாங்க. ஆனா மனைவி கர்ப்பமா இருக்கும் பொழுதுதான் ஒரு கணவன் கண்ணுங்கிறத கவனிச்சுக்கணும். ஏன்னா அந்த அந்த ஜீவன் எதிர்பார்க்கும். ஒரு ஒரு காஃபி சாப்பிடுவோ, டீ சாப்பிடுவோ புருஷன் கொடுக்க மாட்டாரா? மற்ற காலங்களும் அவங்களும் கொடுப்பாங்க. ஆனா அந்த நேரத்துலதான் அவங்க புருஷனோட அன்பையும் அரவணைப்பையும் எதிர்பார்ப்பாங்க. இந்த பாடல்ல அது பதிவு இல்லைங்க சார். ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்னதான் மனைவி நேசிச்சாலும் எவ்வளவுதான் பண்ணாலும் சரி, அந்த பிரசவ அறைக்குள்ள அவங்க அனுப்பிட்டு வெளியே உட்காந்துருக்கா அந்த டைம் இருக்குல்ல, அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை.
வெளியே டாக்டர் என்ன சொல்ல போறாரு, என்ன ஒரு பரிதவிப்பு இருக்கும், மனசு துடிக்கும். உள்ள குழந்தை பிறக்கிறதுக்கு மனைவி துடிக்கும் துடிப்பை விட வெளிய கணவனுக்கு மனசு துடிக்கிறதுல அது சரியா துடிச்சாதான் சரியான கணவன். அந்த இதை கரெக்டா இயக்குனர் பதிவு பண்ணி இருந்தாரு. அந்த பதட்டம் டாக்டர் வந்து சக்சஸ் சொல்லும்போது அந்த அவரு இடையில மனைவி இடுப்புக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருந்துச்சு. ஆமா, எங்கே எந்த மனுஷன் எந்த கணவன் ஒரு மனைவி இடுப்புக்கில் விளையாடுறனோ அங்கே அது அந்யோன்யம். அந்யோன்யம் அங்க இடுப்பு கொண்டாரு. டாக்டர் வந்து சக்சஸ் அவர் கண்ணத்தை கொள்றாரு. சந்தோஷம், சந்தோஷம் வெளிப்பாடு. அதுல எல்லா வகையிலும் இந்த சாங் இன்னொன்னு சொன்னாரு, இது வந்து அது எப்படி சாங்கா, ஒரு கமர்ஷியலா கலரப்பா அப்படிலாம் இருக்கக்கூடாது, ரொம்ப மென்மையா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அது சுருக்கம் சொல்லிருக்கலாம், பேரசங்கமா இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா நம்மளும் ஃபுல்லா அதிரடி தான். ஆனா நீங்க நினைச்சது ஏன்னா இங்க பிளே பண்ணும்போது கொஞ்சம் சவுண்டு கிளாரிட்டி கொஞ்சம் இல்லாம இருந்துச்சு, ஏதோ சம் மிஸ்டேக். ஓகே அண்ணா, ஓகே நீங்க சொன்னா ஓகே தான். ஹலோ, இந்த ஆலி கடலளவு வெற்றி அடையணும், பெருங்கடலளவு உங்களுக்கு புகழ் வரணும், அதனுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளருக்கு வசந்த் ராமசாமி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் முதலீடு பண்ணவங்களை ஃபஸ்ட் நம்ம வாழ்த்திடணும், ஃபஸ்ட்டு அவங்கள மதிக்கணும். அதில் அந்த அளவுக்கு அவங்க வாழ்த்திருங்க. இசையமைப்பாளர் ஆரியன், SSR ஆரியன், அவர் வந்து SS நடிகர், புரட்சி நடிகர் SS ராஜேந்திரன் அவர்களோட பேரன். இங்க சினிமாவில் இப்ப என்னன்னா நடிகரோட பையனும் நடிகர் ஆகணும், மினிஸ்டர் பையனும் நடிகர் தான் வருவாங்க, பைக் மாஸ்டர் பையனும் நடிகரை தான் அறிமுகப்படுத்துவாங்க, டாஸ் மாஸ்டர் பையனையும் நடிகர் தான் அறிமுகப்படுத்துவாங்க. இங்க எந்த டிக்கெட்டும் சரி, தான் பையனை மட்டும் எல்லாரும் நடிகராகவும் ஹீரோவும் அறிமுகப்படுத்துறது தான் இங்க நிறைய ஆர்வம். ஏன்னா நடிகருக்கு ஒரு அந்த மாஸ், அந்த பவர், அந்த புகழ் வேறங்கிறது அவங்க கணிப்பு. இதுல பரவாயில்ல, SS ராஜேந்திரோட பேரை வந்து நடிகர் வராம அவருக்கு என்ன உண்மையில என்ன டேலண்ட் இருக்கோ அதை வெளிப்படுத்திருக்கா இல்ல மினிஸ்டர் ஆயிருக்காரு. அதுல பாராட்டணும். அந்த நடிகர் மோகத்துல இருந்து விடுபட்டு அவரு மினிஸ்டர் மாதிரி இருக்காரு. அது மாதிரி விஜய் சார், தளபதி விஜய் சாரோட பையன், அவர் இன்னைக்கு ஹீரோவானா பெரிய வரவேற்பு இருக்கு, பெரிய பிசினஸ் இருக்கு. அவரை ஹீரோ அறிமுகத்திற்கு பெரிய பெரிய இயக்குநர்கள், பெரிய பெரிய பேனர்லாம் காத்திருக்கோம். ஆனா அவருக்குள்ள ஒரு லட்சியம், நடிகருங்கிற முகம் அவருக்கு வரல. SAC சார் வந்து இயக்குனர் பையன் தான் விஜய் சார். ஆனா அவருக்கு பேசம் பண்ண தாட்டம் இல்லை, நடிகர் அவங்க தாட்டம் வந்துச்சு. நடிகரோட பையன் அவருக்கு வந்து இயக்குனர் ஆகணும்ட்டு அஜயா சஞ்சய் வந்து இயக்குனர் ஆயிட்டாரு. அதே மாதிரி SSR பேரை வந்து மினிஸ்டர் ஆயிருக்காரு. இது வரக்கூடிய விஷயம். நடிகர் பையன் நடிகரை தான் வரணும், டைரக்டர் பையன் டைரக்டர் தான் ஆகணும், அப்படி இது கூட தொழில் இல்லை. நமக்குள்ள என்ன திறமை இருக்கோ. ஓகே, அவர் நடிக்கிறார் போல இருக்கு. இதுல வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு, சன் டிவில ஒரு சீரியல் பண்றாராம். அவருடைய வாழ்த்துக்கள். கதாநாயகன் நல்லா பண்ணியிருக்காரு. கதிரவன் நல்லா ஃபேஸ், நல்லா ஒரு ஹீரோவுக்குள்ள அந்த எல்லா அம்சமும் ஒரு ஃபேஸ்ல இருக்கு. அதே மாதிரி நாயகியார் நடித்த நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அந்யோன்யம் வந்து நல்லா தெரியுது. இல்லை எப்பவுமே சில படங்கள்ல நெருக்கமா நாங்கள் நடிக்க வைப்போம், அந்த ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த அந்யோன்யம் அவங்களுக்கு அவங்க உணர மாட்டாங்க. சில ஆர்டிஸ்ட் தான் பார்க்கும்போது நமக்கு அந்யோன்யம் அதில் தெரியும். அது ரெண்டு பேரும் அந்யோன்யம் தெரியுது. அது நீங்கள் வேலை வாங்கியிருக்கீங்களா இல்லை அவங்க நடிப்பு திறமையாங்கிறது வேற விஷயம். ஆனால் அந்யோன்யம் தெரியுது.
இங்கதான் தெரிஞ்சு கதாநாயகன் வரல, கதாநாயகி வரலன்ட்டு. எனக்கு சக்தி சரவணன் பேர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ்க்காக கேட்டாரு. நான் 2 முறை தவிர்த்தேன். ஏன்னா நமக்கு நிறைய இந்த பெப்சி மீட்டிங், இயக்குனர் சங்க மீட்டிங் ஒரே இதா போயிருக்கு. எப்ப என்ன எங்க கூப்பிடான்னு தெரியாம இருந்தது. நான் வேணாம் இல்லை விட்டுருங்க சரவணன், பிஸியா இருக்கேன். விஷயம் இல்லை, எப்ப எனக்கு எந்த ஒர்க் ஒர்க்கும் தெரியாம போச்சு. அப்புறம் சொன்னாரு, இல்லை சார் நீங்க கண்டிப்பா வரணும் சார். அப்ப சொன்னாரு, சார் கதாநாயகனும் வரல, கதாநாயகியும் வரல சார், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க சார். எனக்கு அப்பவே ஒரு ஃபீல் ஆச்சு, என்னடா ஒரு ஆல்பம் அது ஒரு கதாநாயகன் கதை நடிச்சவங்க ஏன் வர மாட்டேங்கிறாங்க அப்படி ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்தது. சரி, இந்த மணி நேரத்துல நம்ம போகணும் அப்படிதான். ஆக்சுவலா 10ஆம் சொன்னேன், நான் சொன்ன மாதிரி 10ஆம் சொன்னா திரும்பி வேற வேலையில வந்துருச்சு. அப்புறம் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணேன், தவறுக்கு நான் முடியல, கொஞ்சம் பாத்துங்க சக்தி சரவணன். ஓகே சொன்னா அப்புறம் தான் 10ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு அவரு மாத்தி வச்சாரு. சக்தி சரவணன் நன்றி. சாரி கேட்டுக்கிறேன், என்னால கொஞ்சம் டேட் மாறி போச்சு. சினிமாங்கிறது கூட்டு முயற்சி. சினிமாங்கிறது எதுக்கு இப்போ ஆல்பமாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், ஒரு கூட்டு முயற்சி. இதுல 1000 கருத்துப்பாடு இருக்கலாம், கருத்து வேறுபாடுகளும் 1000 இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா ரிலீஸ் டயத்துல எல்லாரும் ஒத்துழைப்பு இருக்கணும். நீங்க அங்கே வந்து சினிமாவை பாருங்க, ஒரு படைப்பா பாருங்க. அங்க டைரக்டர் மேல மாஸ்தாபம், புடிசல் மாஸ்தாபங்கிறது அது தனிப்பட்ட விஷயங்கள். சினிமாவுக்கு நடிக்க வந்துட்டாலோ, டைரக்ஷன் பண்ண வந்துட்டாலோ, தயாரிக்க வந்துட்டாலோ, எந்த துறைக்கு வந்தாலும் சரி, ஷூட்டிங் அப்போ மற்ற நேரத்துல 1000 பிரச்சனை இருக்கலாம், பேசி தீர்த்துக்கலாம். ஒரு படைப்பு வெளிவரும் போது அது நம்ம எல்லாரும் இங்க ஒற்றுமை இருக்கணும். இங்க ஒற்றுமை இல்லைன்னா நான் சொன்ன இது சினிமா பண்ற துரோகம், படைப்பு பண்ற துரோகம். அது இந்த ஒரு மாதிரி உறுதி திருப்பி எப்படி கிடைக்கும் அவங்களுக்கு? இங்க இந்த ஆல்பம் மட்டும் இல்ல, சினிமாவிலே அப்படிதான் இருக்கு. நாங்களாம் போய் உட்காருவோம், கதாநாயகி வரலமாங்க, ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. கதாநாயகன் வரல, அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. மியூசிக் வராம இருப்பாரு சில இதுல, என்னன்னா அது ஒரு பிரச்சனையா இருக்கும். அந்த நேரத்துல பிரச்சனை தூக்கி போட்டுருவான். அவன் தான் உண்மையான கலைஞன், அவன் தான் உண்மையான சினிமாக்காரன், அவன் சினிமாவை நேசிக்கிறவங்க. நீங்க உங்க பிரச்சனை உங்க சண்டையில இந்த நேரத்துல வச்சுட்டீங்கன்னா அப்படி நடிக்க வரீங்க, சினிமாவுக்கு ஏன் வரீங்க? சம்பளம் வாங்குற மட்டும் தான் பிரச்சனையா? இல்ல வேற சில குறைகள் இருக்கும், அதுதான் உங்க பிரச்சனையா? அதெல்லாம் முன்னாடி தீர்த்துக்கணும். இது பாருங்க, எவ்வளவு ஒரு இயக்குனர் ஈசான் அவர்கள் அவ்வளவு ஒரு படைப்பு படைச்சிருக்கிறாரு. இயக்குனர், பாடலாசிரியர், கதாநாயகன், கதாநாயகி, மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் உன்ன உட்காந்தானே சந்தோஷம். அப்பதான் அவங்க ப்ரொடியூசரும் சந்தோஷம், டைரக்டரும் சந்தோஷம். அவங்க இவங்க உட்காரும் போது மிகப்பெரிய ஒரு படைப்பு எவ்வளவு நிறைவா இருந்தாலும் இது ஒரு குறை தானே. நம்ம டோட்டல் இன்னைக்கு சினிமா துறையோ இப்படிதான் இருக்கு. இன்னைக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கு. அது அதுக்கே நிறைய போராடி இருக்கு. நாங்க இங்க வந்தா ஒரு சின்ன ஒரு ஆர்வம், இதுக்குள்ள ஒரு இவ்வளவு விஷயங்கும் போது அங்க நாங்க கடல்ல நீந்திட்டு போராட்டு வரோம். இங்க வந்தா குளத்துக்குள்ள சண்டை, மனசு கஷ்டமா இருக்கு. சினிமா நேசிக்கிறவங்க வாங்க, சினிமாவை லவ் பண்றவங்க வாங்க, சினிமாவோட அக்கறை உண்டு உங்களை வளர்த்துக்கணும்னா இந்த பிரச்சனை தூக்கி போட்டு நேசிங்க. முதல்ல பிரச்சனைகள் வந்து இந்த ரிலீஸ் டயத்துல யாருமே கட்டாதீங்க. சினிமாவாக இருக்கட்டும், படைப்பா இருக்கட்டும், ரிலீஸ் டயத்தை இயக்குனராக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும் சொல்றேன், அது ஒத்துழைக்கணும். அதனாலதான் இன்னைக்கு ஆளாளுக்கு சுயநலம், ஒவ்வொருத்தருக்கும் சுயநலம். தான் வரைக்கும் சம்பளம் தான் போதும், தான் வரைக்கும் நிர்வகிச்சா போதும், நம்ம வரைக்கும் எல்லாம் செட் ஆயிட்டா போதும். யார் எக்கடு கட்டானா புடிச்சு எக்கடு கட்டானா டேரக்டர் நினைக்கிறது, டேரக்டர் எக்கடு கட்டானா புடிச்சு நினைக்கிறது. ஒரு குடும்பம் அது, ஒரு குடும்பம். பணம்னா இப்ப தனிப்பட்ட அளவுக்கு இதுல கேமராமேன் இருக்கா, மியூசிக் இருக்காப்ல, எடிட்டர் இருக்காரு, நடிகர் இருக்காரு, டைரக்டர் இருக்காரு, எத்தனை விஷயம் பண்றோம். 4 பேரை 3 பேரை காணும். எங்க போய் நம்ம குறை சொல்றது? இங்க வந்து பார்த்தா உண்மையிலேயே இப்ப நாம் வந்து சிறப்பு விருந்தினர்கள். வார்த்தை வந்து எங்களுக்கே எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்தா ஒரு படைப்பு படிச்ச இயக்குநருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதை முதலீடு பண்ண
ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். நீங்க இங்க ஒரு குறைய வச்சுட்டு வேற எங்கேயும் சாதிக்க புரிய சினிமாவில் மட்டும் ஒன்றே சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே, நீங்க ஒரு இடத்த தப்பு பண்ணா அது வந்து இங்க மட்டும்தான் திரும்பி நினைக்காதீங்க. இது அப்படியே காட்டு தீ மாதிரி பரவும். ஒவ்வொரு கேரக்டரும் காட்டு தீ மாதிரி வெளியே பரவ ஆரம்பிச்சிடும். உங்க ஃபியூச்சர் பாதிச்சிடும். ஈசா மட்டும் தெரியும், மானஜி மட்டும் தெரியும், பிடிச்ச வசந்த் ராமசாமி மட்டும் தான் தெரியும். இல்ல, இண்டஸ்ட்ரிக்கு தெரியும் நாளைக்கு. ஆள் இந்த வருஷம் தவிர்த்துட்டு எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம், ஒன்னா இருப்போம், சினிமாவை நேசிப்போம், சினிமாவை தாங்குவோம், சினிமாவை வாழ வைப்போம். சினிமா வாழ்ச்சு அதை நம்ம வாழணும். நம்ம வாழ்க்க சினிமா அழிக்க கூடாது. நன்றி, வணக்கம். நீங்க பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். நிறைய விஷயங்கள் நீங்க இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசினது. இந்த பாட்டு நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கமிட் பண்ணதுல இருந்து முடிச்சு இப்போ ரிலீஸ் ஆகுற வரைக்கும் சார், இந்த ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் நானா இருக்கட்டும், என்னோட மற்ற டீமா இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையும் மனஸ்தாபமும் பேமெண்ட் இஷ்யூஸோ எதுவோ A to Z ஒண்ணு கூட கிடையாது சார். ஸ்டார்டிங் சாங் ஷூட் வந்ததுல இருந்து வந்து முடிச்சதுக்கு அப்புறமா வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு இஷ்யூஸ் கிடையாது. எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, பாட்டு ரிலீஸ் ஆகும்போது சோசியல் மீடியால நீங்க போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நாங்க சொல்லிருந்தோம். ஹீரோயினை நீங்க நல்லா லான்ச்சுக்கு அவங்க வரலன்றது கூட நான் பெருசா எடுக்கல சார். ஏன்னா ஷூட்டிங்ல இருப்பாங்கன்ற ஒரு விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. யூஸ்வலா அது நடிகர்கள் சொல்றது தானே. நீங்க உங்களோட சோசியல் மீடியால பேஜஸ்ல போடுங்கன்னு சொல்லி தான் நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணோம், நானும் தயாரிப்பாளரும். அதுவே பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. பல லட்சம் அந்த பாட்டுக்கு செலவு பண்ணிருக்கோம். நீங்க பாத்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ட்ரோன் யூஸ், வேக்கம் யூஸ் பண்ணிருக்கோம். மினி கூப்பரோட 2 நாள் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. 2 நாள் நாங்க ஷூட் பண்ணிருக்கோம். செட்நாடு ஃபார்ம் ஹவுஸ்ல எவ்வளவு பொருட்கள் செலவு எல்லாமே. இது எதுவுமே நாங்க கேட்கல சார். ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் சோசியல் மீடியால போடுங்க, அவ்வளவுதான் கேட்டோம். இன்ஸ்டாகிராம்ல நீங்க போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அது பெரிய காரணமே தெரியல சார். அதுதான் குழப்பமே. ஏன் பண்ணல, எனக்கு அந்த பாட்டு பிடிக்கலன்னு நீங்க ஓப்பனா சொல்லிட்டு போனா கூட பரவாயில்ல. அதை சொல்லிடுங்க, எனக்கு பாட்டு நல்லா இல்ல நீங்க சொன்னாலும் பரவாயில்ல. ஏன் போடல நாங்க கேள்வி கேட்டதுக்கு பதில் கிடையாது சார். அப்படியே அது அவ்வளவுதான். இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னா, நான் சினிமாவும் சேர்த்து சொல்றேன். இப்ப ஆர்டிஸ்ட கவுண்ட் பண்றோம், அக்ரிமெண்ட் போடுறோம். அதை போடும்போது என்னன்னா, இப்ப இருக்குது டப்பிங்க்கு முன்னாடி டோட்டல் அமௌண்ட் செட்டில் பண்ணாதான் டப்பிங் பேச வருவாங்க நடிகர்கள். சொல்றேன், நீங்க ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணா டப்பிங் பேச வர மாட்டாங்க. அப்ப டப்பிங்க்கு முன்னாடியே நடிகர்களுக்கு சம்பளம் செட்டில் ஆயிருது. அவங்க அதோட அவங்களுக்கு வேற டென்ஷன் எதுவுமே இல்லை. இனிமே அக்ரிமெண்ட் போடும்போது டப்பிங் முன்னாடி 90% வச்சுக்கலாம், 90% செட்டில் பண்ணிருக்க. அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மிச்சம் 10% தருவோம் அப்படின்னு அக்ரிமெண்ட் போடுங்க. தயாரிப்பாளர் சொல்றேன், நீங்க அப்படி போட்டீங்கன்னா எல்லா ஹீரோயினும் எல்லா ஹீரோவும் வந்து ஆவாங்க. இல்லைன்னா 10% நம்மளுக்கு கிடைக்காது. ஒரு ஹீரோ இன்னைக்கு 10 லட்சம்னா 1 லட்சம் ஃபேன்ஸ் இருக்கும். அப்ப நீங்க ஆடியோ லான்ச்சுக்கு வந்தா தான் வரும்னா நீங்க கூப்பிட தேவையில்லை, அவங்களும் வந்துருவாங்க. இது நீங்க தயாரிப்பாளர்கள் வந்து, ஏன்னா எல்லா இசை வெளியீட்டு விழாவிலையும் இது ஒரு புலம்பல் இருக்கு. புடிச்சர்கள் கடைசி ஹீரோ இல்லை சார், ஹீரோயின் இல்லை சார், அவங்க பிளே டிக்கெட் கேட்குறாங்க, இங்க இந்த ஹோட்டல் ரூம் போட சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வருது. அதுக்கு இது நீங்க 10% பிடிச்சி வச்சுட்டு ஆடியோ கொடுத்தா, ஆடியோ ரிலீஸ்க்கு அப்புறம் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரச்சனை கொஞ்சம் தீரும். உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப சாரி இவ்வளோ லேட்டாக வந்ததுக்கு. நான் கரெக்டாக இன்னொரு ஷூட்டில் மாட்டிக்கிட்டேன். பட் இருந்தாலும் ஈஷான் இப்போ சொல்லிட்டாரு, நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய டேட் சேஞ்சஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக எப்படியாவது ட்ரை பண்ணி வந்துருங்கன்னு சொல்லிட்டு, ஸோ என்னோட ஒய்ஃப் அவங்களையும் ரெடியாக இருக்க சொல்லிட்டு, அவங்க தான் இந்த சாங்கில் வந்து ஃபீமேல் வாய்ஸ் பாடியிருக்காங்க. ஸோ அவங்களையும் வீட்டில் போய் கூட்டிட்டு ஸோ வரணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆல் த வெரி பெஸ்ட் டீம். இந்த சாங் ரொம்ப நாள் ட்ரீம் எங்களுக்கு. ஸோ இந்த சாங் எப்படின்னா, ஃபார்ம் ஆகும்போது நாங்கள் 2 பேரும் கோ ஒர்க்கர்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். ஸோ இந்த சாங்ல வர சீக்வன்சஸ் மாதிரி எங்களுக்குள்ள லவ் டெவலப் ஆகி, எங்களுக்குள்ள வந்து அந்த மியூசிக் வீடியோவில் வர மாதிரி இப்போ ஒரு குட்டி குழந்தையும் இருக்கு.
ஸோ இந்த டைம்ல இந்த சாங் ரிலீஸ் ஆகணும்ன்றதுக்கு இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு அஸ். அண்ட் தேங்க்யூ ஜெயண்ட் மியூசிக் அண்ட் தேங்க்யூ ஈஷான் ப்ரோ ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி மியூசிக் வீடியோனா எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் நான் பாடினது. அது ஐம் வெரி வெரி ஹாப்பி. என்னோட ஹஸ்பண்டோட கம்போசிஷன்லேயே பாடினது. அப்போ வந்து அவர் சொன்ன மாதிரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். பட் இப்போ ரிலீஸ் ஆகும்போது என்னோட ஹஸ்பண்டோட மியூசிக்ல பாடினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஈஷான் ப்ரோ இந்த வாய்ப்புக்கு. தேங்க்ஸ் அலாட். ஆமா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஐஸ்வரி கணேசர் அவர்களுடைய மகள் திருமணத்துக்கு போயிருந்தேன். அங்க வந்து நிறைய சினிமா பிரபலங்கள் வந்திருந்தாங்க, அரசியல் தலைவர்கள் வந்திருந்தாங்க, தொழிலதிபர்கள் வந்திருந்தாங்க, பொதுமக்கள் இப்படி எல்லாரும் பல பேர் வந்திருந்தாங்க. அப்போ ஜெயம் ரவி அவர்களும் வந்திருந்தாங்க, அவங்க கெனிஷா கூட அவங்க வந்திருந்தாங்க. அப்போ ஜெயம் ரவி வந்து என்னை பார்த்து கேட்டாரு, என்ன கூலு நல்லா இருக்கியா, ஆள் நல்லா ஸ்மார்ட் ஆகிட்டியாப்பா, உடம்புலாம் குறைச்சிட்ட, காஸ்டியூம்லாம் சூப்பராக இருக்கு, ஹீரோவா நடிக்கிற போல, அவங்க எல்லாம் வீடியோ எல்லாம் பார்த்தேன், ஆல் த பெஸ்ட், சாப்பிட்டாச்சா அப்படின்னு. இப்போ தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னா, போய் சாப்பிடு, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது வந்து சோசியல் மீடியாவில் வீடியோ எல்லா இடத்துலையும் வந்துச்சு, எல்லாம் பார்த்துருப்பீங்க. நேற்று இரவு என் தாய் மீது ஆணையாக சொல்கிறேன், நேற்று இரவு எனக்கு ஒரு 11:30 மணிக்கு அப்போ எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. பெங்களூர்லேருந்து ஒரு லேடி தான் பேசுகிறாங்க. அவங்க ஃபோன் அடிச்சு, என்ன நீங்க என்ன ஜெயம் ரவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் எப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நான் அதான் சொன்னேன், ஏமா என்னம்மா இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைம்மா, நான் கல்யாணத்துக்கு போனேன், அவரு எனக்கு தெரியும், அதனால அவர் என்கிட்ட பேசினாரு. இல்ல இல்ல எனக்கு ஜெயம் ரவி ஃபோன் நம்பர் கொடுங்க, இல்லைன்னா அவங்க மனைவி ஆர்த்தியோட நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா என்னோட நம்பர் எல்லா இடத்துலயும் சோசியல் மீடியால இருக்கிறதுனால அவங்க ஃபோன் பண்ணி கண்ணாபுண்ணா நான் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், ஏமா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, அது அவங்க புருஷன் பொண்டாட்டியோட விஷயம், அது ஆர்த்தி அவர்களுக்கும் ஜெயம் ரவி அவர்களுக்கும் நடந்த விஷயம். அது அவங்க அப்பா அம்மா கூட தலையிட முடியாது, ஏன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். அதனால அதை வந்து நம்ம வெளிப்படையா என்ன நடந்துச்சுன்னு நம்மளே காலங்காலம் வச்ச மாதிரி பேச முடியாது. அதனால நீங்க தயவு செஞ்சு என்கிட்ட இதை பத்தி பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை வந்து நான் பிளாக் பண்ணிட்டேன். அப்போ அவங்க மறுபடியும் வாட்ஸ்அப்ல வந்து வாய்ஸ் அனுப்பிச்சுட்டே இருக்கிறாங்க. நான் இப்ப அதை கூட காட்டலாம், பட் நாகரிகம் கருதி அதை காட்டலது. ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குங்க, புரியுதுங்களா? கண்டால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே தான் மெய். நம்ம ஏதோ சினிமாக்காரங்கன்றதுனால அது வெளியில சோசியல் மீடியால பளிச்சுன்னு தெரியுது, அதை வச்சு நம்மளே ஒரு முடிவுக்கு வர முடியாது இல்லையா? அவங்க ஜெயம் ரவி அவர்கள் கூட வந்தவங்க, அவங்க கெனிஷா அவர்கள் ஃப்ரெண்டா இல்ல இப்ப எதுக்கு வந்தாங்கன்றது நமக்கும் தெரியாது. இப்ப என் கூட தான், இப்ப என் கூட இப்ப 4-5 தம்பிங்க வந்திருக்காங்க, எனக்கு அவனுக்கும் வேதனை உறவு இருக்குன்னு ஆயிருமா? இல்ல, அது நம்ம தப்பா பேசிட முடியாது இல்ல. சோ அந்த மாதிரிதான் சொல்ல வரேன். இதுக்காக நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்னு சொல்ல வரல. நான் என்ன நடந்தது என்று நமக்கு யாருக்குமே தெரியாது. குடும்பத்துல எல்லா பிரச்சனைகளும் தான் இருக்கும். அது ஜெயம் ரவியாக இருந்தாலும் சரி, ராதா ரவியாக இருந்தாலும் சரி, நிலகல் ரவியாக இருந்தாலும் சரி, ஆளுநர் RN ரவி அவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா குடும்பத்திலும் எல்லா பிரச்சனையும் இருக்கதான் செய்யும். நான் பல பிரச்சனைகளை பார்த்தாச்சுங்க, ஜெயிலுக்கு மட்டும்தான் போல, அதே போல நீங்க போக வச்சிருவீங்க போலயா? அதனால தயவு செய்து அவர்கள் குடும்ப பிரச்சனை அது கோர்ட்ல இருக்குது, அது அவங்களே பார்த்துக்க போறாங்க. அந்த எனக்கு போன் பண்ண அந்த தாய்குளம் அவர்களுக்கு நான் வந்து உங்களை மண்டிட்டு கேட்டுக்கொள்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, அந்த பிரச்சனையை தயவு செஞ்சு என்னை கோர்த்து விட்டுறாதீங்க, சரிங்களா? ஐஸ்வரி கணேஷ் சார் ஒரு நல்ல எண்ணத்துல என்னை கூப்பிட்டாரு, நான் அந்த கல்யாணத்துக்கு போனேன், அது ஒரு குற்றமா? கமெண்ட்ல அதே மாதிரி எல்லாரும் என்ன போட்டு தீட்டி வச்சிருங்க. அவங்க குடும்பத்துல, ஜெயம் ரவி குடும்பத்துல ஆர்த்தி அவர்களுக்கும் கெனிஷா அவர்களுக்கும் என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? வெளியில வந்து ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க, வீடியோல வந்தாங்க, அவ்வளவுதான் நடந்தது. என்னன்றது தெரியல. இது வந்து ஜெயம் ரவி அவர்கள் மேல தவறு இருக்கா, இல்ல ஆர்த்தி மேடம் மேல தவறு இருக்கா, யார் மேல தவறு இருக்கு என்னன்றது தெரியல. யார் மேல தவறு இருந்தாலும் என்னுடைய கருத்து, நான் வந்து குடும்பஸ்தன், அதனால சொல்றேன், எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருக்குதான் செய்யும். விட்டு கொடுத்து இது கோர்ட்டு வரைக்கும் போக வேண்டிய தேவையில்லை. நீங்களே ஒரு சுமூகமாக அதை பேசி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இப்ப கூட நான் ஒரு சினிமாக்காரனா சொல்ல, ஒரு ரசிகனாக சொல்றேன், ஒரு பொதுவான ஒரு மனிதனாக இருந்து சொல்றேன். எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்குங்க. தயவு செஞ்சு சினிமாக்காரங்க பிரச்சனையை மட்டும் முன்னாடி எடுத்துட்டு வந்து அவங்கள வந்து அசிங்கப்படுத்திட்டு இந்த மாதிரி முதல்ல எனக்கு அந்த மாதிரி விஷயமா போன் பண்ணாதீங்க, சரிங்களா?
கூல் சுரேஷ் எப்பவுமே ஜாலியா பேசுறாளு, இருக்கிற இடத்துல சந்தோஷமா வச்சுக்கிறாளு. சரிங்களா? என்னை வந்து அந்த திருமணத்திற்கு அழைத்த ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. என்னது ஆகிய ஓபன் பண்ணிடலாம், அது தனியா. நிறைவு பகுதி இசைத்தட்டு வெளியீடு இயக்குனர் பேரரசு அவர்களின் திருக்கைகளால் குல் சுரேஷ் அவர்கள் வெளியிடுகிறார். டைரக்டர் ஓகே, இயக்குனர் பேரரசு அவர்கள், டைரக்டர் ஈசான் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். பாருங்க